ஹாய்ங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபேப்ரிக் பெயிண்ட்டுக்கும் அக்ரிலிக் பெயிண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இந்த பெயிண்ட்டை எங்கெங்கே யூஸ் பண்ணணும், அதாவது ஃபேப்ரிக் பெயிண்ட் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறது, அக்ரிலிக் பெயிண்ட்டை எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். அடுத்தது மீடியம் 1 and 2 நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரெண்டு பெயிண்ட்டுமே பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். அதை எங்கே அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை பார்த்துடலாங்க. ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்துட்டு ஃபேப்ரிக்கில் நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க, தயாரிக்கப்பட்டது. சரிங்களா? ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ட்ரெஸ்ஸில் நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் சாஃப்டாக தான் இருக்கும். பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு காய விட்டதுக்கப்புறம் அது அவ்வளோக்கா கெட்டியெல்லாம் ஆகாதுங்க. ட்ரெஸ்ஸில் அப்படி ஸ்டிஃபாலாம் பிடிக்காது, நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டி ஆகாது அப்படின்றாங்க. வாஷ் பண்ணாலுமே நீண்ட நாளைக்கு உழைக்கக்கூடியது. சரிங்களா? வாஷ் பண்ணாலும் நீடித்து இருக்கக்கூடியது. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா கிராக் விழாது. எப்போது ட்ரெஸ்ஸில் ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணும்போது இதனுடைய ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படின்னிங்கன்னா ப்ரொஃபஷ்னல் லுக் இருக்கும். சரிங்களா? நல்லா நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபேப்ரிக் பெயிண்ட்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாங்களா? ட்ரெஸ் பெயிண்டிங், அதாவது ட்ரெஸ்ஸுங்கும் போது எல்லாமே வந்துடும் இல்லைங்களா? துப்பட்டாவாக இருக்கட்டும், கிட்ஸ் ட்ரெஸ் ஆகட்டும், குசைன் கவர் பெயிண்டிங். அடுத்து வந்துட்டு ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணிவிட்டு மேலே ஆரி போடுவோம் இல்லைங்களா? அந்த இடத்துலையும் நம்ம வந்துட்டு ஃபேப்ரிக் பெயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்ரிலிக் பெயிண்ட்டுக்கு வரலாங்க. சரிங்களா? இது வந்துட்டு அக்ரிலிக் பெயிண்ட்டை பொறுத்த வரையிலும் விரிசல் விழ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பெயிண்ட் பண்ணும்போது, ட்ரெஸ்ஸில் பெயிண்ட் பண்ணும்போது விரிசல் விழ சான்ஸ் இருக்குது. இது துணியை வந்துட்டு கொஞ்சம் விரைப்பாக, கொஞ்சம் கெட்டித்தன்மையாக மாற்றிடும் அப்படிங்கிறாங்க. இது ஈஸியாக கிடைக்கக்கூடியது. இப்போ நான் இருக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா எனக்கு அக்ரிலிக் பெயிண்ட் தான் கிடைக்கும். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபேப்ரிக் பெயிண்ட் இங்கே அதிகமாக கிடைக்கிறது கிடையாது. அதனால் இது ஈஸியாக கிடைக்கக்கூடியது. ட்ரெஸ்க்கு டைரெக்டாக அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. பெயிண்ட் பாட்டிலேருந்து எடுத்தோன்னே ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அது கெட்டித்தன்மையாக தான் இருக்கும், நம்ம யூஸும் பண்ண முடியாது. பட் அக்ரிலிக் பெயிண்ட் ட்ரெஸ்ஸில் பண்ணக்கூடாதா அப்படின்னா கிடையாது. அதுக்கு அடுத்தது சொல்யூஷன் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அக்ரிலிக் பெயிண்ட்டை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா? கேன்வாஸ் பெயிண்டிங், MDF போர்டு, கிளாஸ் பெயிண்டிங், வால் ஆர்ட், இந்த இடங்கள்லாம் அக்ரிலிக் பெயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஃபேப்ரிக் பெயிண்ட் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அக்ரிலிக் பெயிண்ட்டை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். இப்போது அக்ரிலிக் பெயிண்ட்டை ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத, மீடியம் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இப்போது மீடியம் 1 எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது பெயிண்ட் ஃப்ளோ வந்துட்டு நல்லாயிருக்கும். தண்ணி மாதிரி அடிக்கிறதுக்கு நம்ம மீடியம் 1 யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் கட்டியாக இருந்தாலும் மீடியம் 1 ஆட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபேப்ரிக் பெயிண்ட் காட்டிலும் அக்ரிலிக் பெயிண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மையாக தான் இருக்கும். நம்ம மீடியம் 1 யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு, நம்ம பெயிண்டிங் வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ப்ராக்டிஸ்க்கு நான் வந்துட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் கிளாத்தில் ஒர்க் பண்ணும்போது மீடியம் 1 யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டைல்யூட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அக்ரிலிக் பெயிண்ட்டுக்கு மீடியம் 1 யூஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கிளாஸி ஃபினிஷ் கிடைக்கும். சரிங்களா? எப்படி ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது கிடைக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி கிடைக்கும். இது வந்துட்டு அக்ரிலிக் பெயிண்ட் கூட மீடியம் 1 நீங்கள் யூஸ் பண்ணும்போது துணியை மென்மையாக்கி விரிசல் விழாமல் பார்த்துக்கும். சரிங்களா? அடுத்தது மீடியம் 2 எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்களா? இது மெட்டாலிக் பவுடர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு நீங்கள் மீடியம் 2 யூஸ் பண்ணி நீங்கள் கிளாத்தில் ஒர்க் பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் பெயிண்ட் வேல்யூம், பெயிண்ட்டை அதிகரிக்கிறதுக்கு மீடியம் 2 வந்துட்டு யூஸ் ஆகுது. பைண்டராக செயல்பட்டு துணியில் உறுதியாக ஒட்டிக்கொள்ளும். சரிங்களா? மீடியம் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ அக்ரிலிக் பெயிண்ட்டை யூஸ் பண்ணால் நம்ம என்ன மீடியம் யூஸ் பண்ணணுங்க? மீடியம் 1. சரிங்களா? இப்போது உங்களுக்கு பெயிண்ட்டை பற்றியும் சொல்லிட்டேன், மீடியம் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் சொல்லிட்டேன். ஸோ பிகினர்ஸ் உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.